3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேள். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோமா, ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து பாடி துதித்து ஆராதிக்க எங்களுக்கு கணக்கரகம் செய்தி பிரசன்னத்தில் நாங்கள் கழிகூர் எங்களுக்கு கிருபை பாராட்டினி. இப்பொழுது ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும்பா. வார்த்தைகள் உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள், யாவரும் உம்முடையவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த காலை ஒளியில் நீர் பகிர்ந்தளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை கட்டும், எங்களுடைய இருதயம் நொறுங்கி போன இருதயத்தை காயங்கட்டுவீராக. சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். நாங்கள் உமக்காய் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீதியாடு இருதயத்தை திறந்தவர் இன்றைக்கு ஒவ்வொரு இருதயத்தையும் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடு நீர் பேசுவீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். செட்டையின் மறைவுக்குள்ள மறைத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஒருவராலும் என்ன செய்யாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். ஏன் என்று சொல்லி நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையில இது கடைசி காலமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு வஞ்சகமான உபதேசங்கள், வஞ்சகமான போதனைகள் இன்றைக்கு நிறைய தேசத்தின் நடுவிலே காணப்படுகிறது. ஆகையினால வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 24:11. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை என்ன செய்வார்கள்? இது கடைசி காலம். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன செய்யப்படுவார்கள்? வஞ்சிக்கப்படுவார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகினால் தான் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், நீங்களும் பிள்ளைகளே என்ன செய்யாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏனென்றால் அந்த வசனம் சொல்கிறது, நீதியை செய்கிறவன் எவனோ அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் யாராயிருக்கிறார்? நீதி உள்ளவனாயிருக்கிறார். யார் நீதி உள்ளவர்? இந்த உலகத்தில் நீதி உள்ளவர்கள் யாராகிலும் உண்டா? இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆனால் நீதி உள்ளவர் ஒருவர் உண்டு. அவரை குறித்து கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் நம்முடைய நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்முடைய கர்த்தருடைய பெயர் என்ன? நீதியாயிருக்கிற கர்த்தர். அதே 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போமா? எரேமியா 23:5-6 வசனங்கள். செய்தி கேட்கப்பட்டதினால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணுவார். பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. நல்ல கவனிக்கணும். நம்முடைய கர்த்தருடைய பெயர் அநேகம் உண்டு. அதில் ஒரு பெயர் நீதி உள்ளவராகிய கர்த்தர்.
அவரிடத்துல என்ன இல்லை தெரியுமா? அநீதி என்பதே இல்லை. வேதம் சொல்லுகிறது. யோபு 34:10 வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 34:10. ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கு, அநீதி சர்வ வல்லவருக்கும் எப்படி இருக்கிறது? அநீதி கர்த்தருக்கு தூரமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 92:14. 92ஆம் சங்கீதம் 14. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் என்ன இல்லை? அநீதி இல்லை. நம்முடைய கர்த்தர் யார்? கண்மலை. அவர் உண்மையாகவே கண்மலை தானா? உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 32:4 அவர் கண்மலை போதும். அவர் யாராயிருக்கிறார்? கண்மலையாகிய தேவனிடத்தில் என்ன இல்லை? அநீதி இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர். கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீங்கள் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுகிறதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல? அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. அவர் நீதி உள்ளவராயிருக்கிறாரே. ஏன் நீதியின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை செய்ய போகிறார்? வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் அநீதி உள்ளவர். ஆனால் அவர் யாருக்காக மரித்தாராம்? அநீதி உள்ளவர்களுக்காக சிலுவையில மரிக்கிறவராய் காணப்பட்டார். எதற்கு தெரியுமா? அந்த வசனத்துடைய ஆரம்ப பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் என்ன செய்யும்படிக்கு. நல்ல கவனிங்க. உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் அநீதி உள்ளவர்களாய் காணப்பட்ட நமக்காக இயேசு நீதி உள்ளவராய் என்ன செய்யப்பட்டார்? வசனம் சொல்கிறது, பாடுபட்டார், மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியில் என்ன செய்யப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே அவர் என்ன செய்யப்பட்டார்? இந்த ஒரு வசனத்துக்குள்ள முழு சுவிசேஷமும் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது, பாவிகளுக்காய் மரித்தது, உயிரோடு எழுந்தது. அதற்கு பின்பு சபையை சேர்த்து கொண்டு எங்கே போகிறார்? பரலோகத்திற்கு போகிற எல்லா சுவிசேஷமும் இந்த ஒரே ஒரு வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எங்கே போய் சேர வேண்டும்? பிதாவுடைய சமூகத்திற்கு போய் சேர வேண்டும். ஏனென்றால் இயேசு சொல்லும் போது சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரவே மாட்டான். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையால் இயேசு நீதி உள்ளவராயிருக்கிறது போல நாமும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? நீதி உள்ளவர்களாய், நீதியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எது நீதி?
நீதி என்றால் என்ன? வாசிப்போமா வசனத்தை? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் நீதியாக என்ன செய்தார்? எண்ணினார். எது நீதி? விசுவாசிப்பது. கர்த்தரை விசுவாசிப்பதுதான் நீதி. முதலாவது நன்றாய் கவனியுங்கள். நீதி நீதி என்று சொல்லுகிறோமே, நீதி என்றால் தேவனை விசுவாசிப்பது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று என்ன செய்ய வேண்டும்? அவர் உண்டு. இருங்க, அவசரப்பட்டு ஓட வேண்டாம். ஓடி ஓடி தான் போதுமாயிடுச்சு. நல்ல கவனிப்போம். அவர் உண்டு என்று தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறவர்? பலன் அளிக்கிறவர். தேவன் ஒருவர் இருக்கிறார் ஐயா. இன்னைக்கு மனுக்குலத்துல அநேகர் என்ன செய்கிறது இல்ல? நம்புகிறது இல்லை. கடவுள் இல்லை. அவரை நம்புகிறவன் முட்டாள். பலவிதமாய் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஒன்று, நீங்களும் நானும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? 115ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். 115ஆம் சங்கீதம் 3வது வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர்தாயா செய்கிறார். நம்முடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில். அங்கே வாசம் பண்ணுகிற கர்த்தர் பூலோகத்தில் காணப்படுகிற மனுக்குலத்தை என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அவரை விசுவாசிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் அவரை விசுவாசிக்க வேண்டும்? வாசிப்போமா? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். வாசிப்பு 6வது வசனம். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை. நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் வாசிக்கும் போது, கேட்கும் போது, வாசிக்கும் போது தான் புரிந்து கொள்ள முடியும். அங்க வசனத்துல சொல்கிறார், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்தீர்? கர்த்தர் உண்டாக்கினார். எதுவும் தானாய் உண்டாக்கப்படவே இல்லை. தானாய் உண்டாயிற்றா? தேவன் தான் உண்டாக்கினார். எப்படி? வசனத்தில் நான் வாசிக்கும் போது நான் தெளிவாய் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் என்ன செய்யல? உலகங்கள் எல்லாவற்றையும் அவர்தான் உண்டாக்கினவர். அப்ப உலகத்தை உருவாக்கின ஒரு கர்த்தாதி கர்த்தர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பேரில் நாம் என்ன வைக்க வேண்டும்? விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் அது அவனுக்கு என்னவா எண்ணப்படும்? நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் கர்த்தர் மேலே எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசத்தை நாம் எவ்வளவு உறுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நல்ல கவனிக்கணும். விசுவாசிப்பது எதன் மூலமாய் வருகிறது? வசனத்தில் வாசிக்கிற வேளையில ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம்
17வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எதனால வரும்? கேள்வி கேட்கறதுனாலயா? தேவனுடைய வசனத்தினால. இங்க தமிழ்ல சொல்லி இருக்கு விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆனால் ஆங்கிலத்துல faith comes from hearing என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேட்கிறதுனாலே. எதை கேட்கிறதுனால? கட்டுக்கதையை கேட்கிறதுனாலயா? அல்ல, தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே விசுவாசம் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன செய்யும்? வரும். அருமையான பவுலடியார் ஒரு சமயம் ஒரு பட்டணத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே முடவனாய் காணப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பவுலை பேசுகிற வசனத்தை என்ன செய்தான்? உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். நன்றாய் கவனித்துக் கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்தபோது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நீ எழுந்து என்ன செய்? காலூன்றி நில் என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து நடக்கிறவனாய் காணப்பட்டான். இதுதாங்க விசுவாசம். அப்ப கேட்கும் போதே நம்முடைய இருதயத்தில் என்ன வரும்? விசுவாசம். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். அருமையான சமாரிய ஸ்திரீ, இயேசு போனார், சமாரிய கிணற்றண்டையிலே காணப்பட்டார். அந்த ஸ்திரீ தண்ணீர் முள்ளும்படியாய் மத்தியான வேளையில வந்தாள். இயேசு அவளை பார்த்து தாகத்துக்கு தாய் என்றார். அவள் பல காரியங்கள், நான் அதெல்லாம் இப்பொழுது சொல்லி விஸ்தரிக்க விரும்பல, பேசிக்கொண்டே வந்தாள். கடைசியில் அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மேசியா வருவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு அறிவுதான் அவளுக்குள்ள உண்டாயிருந்தது. உடனே அந்த அறிவு என்ன செய்தது? அங்கே குடத்தை கீழே வைத்து நேராய் ஊருக்குள்ள ஓடி போய் மற்ற எல்லாரையும் அழைத்து சொன்னால், வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ கிறிஸ்துதானோ என்று என்ன செய்யுங்க, வந்து பாருங்க. 42வது வசனம் யோவான் 4:42 அவர்கள் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாய உலக ரட்சகர் என்று அறிந்து என்ன. அதாங்க மிக முக்கியமான ஒரு காரியம். அறிகிறது மாத்திரம் போதாது, அறிந்து என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். பாத்தீங்களா? அப்ப வேதம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுதான் கிறிஸ்து, அவர் மூலமாய்த்தான் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசித்தால் அது நமக்கு நீதியாக என்ன செய்யப்படும்? எண்ணப்படும். இரண்டாவது காரியம் எது? நீதி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 யோவான் 2:29. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். 1 யோவான் 2:29 கடைசி வசனம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவரும் அவரில் பிறந்தவன் என்று. அப்ப அவரில் பிறந்தவன் தான் நீதி செய்கிறவனாய் காணப்படுவான். அவருக்குள் நாம் பிறந்திருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய மாற்றம் கடந்து வருகிறதாய் காணப்படும். என்ன மாற்றம்? 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் புதிய சிருஷ்டியாய் காணப்படுகிறான். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போமானால், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு நீங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? நல்ல கவனிக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் நான் புதிதான மனுஷனாய் மாற்றப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு விசுவாசியும் கவனிக்க வேண்டிய இந்த வார்த்தை வசனம் சொல்லுகிறது. அந்தபடி திருப்பி போடு. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை என்ன செய்து களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே இந்த ட்ரெஸ்ஸை போடுறோம், மத்தியானம் போடுறது இதை அவுத்து நம்ம போட்டு விட்டு வேறொரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறோம். ஏன் இனி இந்த வஸ்திரம் போட வேண்டிய அவசியம் இப்போ இல்லை, அப்புறம் போட்டுக்கலாம். களைந்து போடுதல். ஆனால் ஒன்று, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய கெட்டு போகிற பழைய நடக்கையை களைந்து போட்டால் அதை திரும்ப என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ள கூடாது. எடுத்து போடுவோமானால், மறுபடியும் தரித்துக் கொள்வோமானால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நாம் பின்மாற்றத்துக்கு ஏதுவாய் போயிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. அதனால் தான் இங்கே வசனம் சொல்கிறது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்து களைந்து போட்டு மெய்யான நீதியிலோ பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட பழைய புதிய மனுஷனை என்ன செய்யுங்க? புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவர்கள் கரங்களை உயர்த்துவதில்லையே சொல்லுவோமா? நாம் புதிய மனுஷராய் காணப்படுகிறோம். இந்த உலகத்துல நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய நடை, உடை, பாவனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை எல்லாவற்றிலும் வித்தியாசத்தை காண வேண்டும். வேதம் சொல்லுகிறதே, இந்த உலகத்திற்குரிய வேஷத்தை என்ன செய்யாதிருங்கள், தரித்துக் கொள்ளாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தரித்துக் கொள்ளாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாம் வெளியே தூக்கி எறியணும். ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் உம்மை போல மாறணும். கிறிஸ்துவினுடைய சுபாவம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோமா? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப தேவனால் பிறந்தவன் தான் தேவ நீதியை செய்கிறவனாய் காணப்படுகிறவன். அவனுக்கு கொடுக்கப்படுகிற சில ஆசீர்வாதங்களை நான் பார்ப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 4:7. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. தேவனால் பிறந்து அவனை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். 4ஆம் அதிகாரம் 7வது வசனமா வாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கிடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து. அப்ப தேவனால் பிறந்தவனுடைய காரியம் என்ன? அவனிடத்துல அன்பு இருக்கும், வம்பு இருக்காது. என்ன இருக்கும்? அன்பு. இந்த அன்பு எந்த கடையில போய் கிடைக்கும்? சூப்பர் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ல, ஹைப்பர் மார்க்கெட்ல, அல்லது வேற எந்த மார்க்கெட்ல கிடைக்கும்? செய்யவே செய்யாது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த அன்பு நமக்கு கிடைக்குமா? தாராளம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ரோமருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதையா. ஏதோ ஒரு குடத்துல ஊத்துற மாதிரி உங்க இருதயத்துல கர்த்தர் என்னத்தை ஊற்றி இருக்கிறார்? தேவ அன்பு. எத்தனை பேர் இடத்துல தேவ அன்பு இருக்கிறது? எனக்கு தெரியாதா? நீ அடுத்த கேள்வி கேட்டா மாட்டிக்குவோன்னு தெரியும், அதனால்தான் பேசாம இருக்கிறாங்க. தேவ அன்பு உண்மையாகவே ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுமானால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஸ்வாவங்களும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படும். நான் 1-2 மாத்திரம் சொல்றேன். அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு தன்னை என்ன செய்யாது? புகழாது, இருமாப்பாயிராது, யோக்கியமானதை செய்ய நாடும், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. இது அப்படியே போயிட்டே இருக்கலாம். நல்ல கவனிங்க, நம்ம எத்தனை மேட்டிமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அவங்கள பார்க்கலாம் நான் ரொம்பவே ஒசத்தி, அவங்கள பார்க்கல நான் அதிகமான கிருபையை பெற்றுக்கொண்டேன், அவங்கள பார்க்கலும் நான் அதிகமான ஜெபம் செய்கிறேன் அப்படி சொல்லுகிறோமா? அருமையானவர்களே, இந்த விதமான ஸ்வாபம் நமக்குள்ளே வேண்டாம். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குமானால், அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏதாயிலும் கர்த்தருக்காய் செய்ய அந்த அன்பு எங்களை என்ன செய்கிறது? நெருக்கி ஏவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு காரியம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:1. அதுக்குள்ளேயே தான் நான் ஓடிட்டு இருக்கேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், பாருங்கள், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் என்ன செய்திருக்கிறான்? யார் தேவனால் பிறந்தவன்? நல்ல வசனத்தை இந்த காலை வேளையில் அறிந்து கொள்ளுங்க. தேவனால் பிறந்தவனுடைய முதல் காரியம் அன்பு அவனுக்குள்ளே காணப்படும். 2வது, இயேசுவை அவன் என்ன செய்வான்? விசுவாசிக்கிறவனாய் காணப்படுவான். விசுவாசிக்கிறதுனால என்னையா லாபம்? யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்னது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் தான் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போகவே மாட்டான். யார் கெட்டு போவார்கள்? விசுவாசியாதவர்கள் கெட்டு போகிறவர்களாய் காணப்படுவார்கள். விசுவாசிக்கிற நாமோ கெட்டு போகிறவர்களாக பின்வாங்கவே மாட்டோம். ஆத்துமா ஈடேற பிரயாசப்படுகிறவர்களாக இருப்போம். அப்ப இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க. அன்பு முதலாவது தேவை. 2வது, இயேசுவை விசுவாசிப்பது. 3வது காரியம், 4வது வசனத்தை வாசிப்போம். அதே இதுல 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் எதை ஜெயிக்கும்? உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கிறதுனா அலெக்சாண்டர் மாதிரியா? அதல்ல. உலகம் நமக்குள்ளே இருக்கிறது. யாருக்குள்ள இருக்குது? ஆதி அப்போஸ்தல சபைகள் எல்லாம் உலகத்தை விட்டு வேறு பிரிந்து ஜீவித்தார்கள். ஆனா இன்றைக்கு சபையில எது வந்திருக்கிறது? உலகமே குடிகொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? உலகம் இன்னைக்கு பெந்தோஸ்தே சபையிலேயே உலகம் குடிகொண்டிருக்கு. உலகத்தை விட்டு நாங்கள் வேறு பிரிந்தோம் என்று சொல்லுகிறார்களே தவிர இன்னும் உலகம் அவர்களை விட்டு என்ன செய்யல? வெளியே போகவே இல்லை. கர்த்தருடைய மக்களே, இந்த காலை வெளியில ஒன்று சொல்லுகிறேன். இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கணும் ஐயா. ஜெயிக்கணும்னா என்னது?
உலகமும் அதிலுள்ள இச்சைகளும் என்ன செய்யும்? வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அதிலுள்ள இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. நல்ல கவனிக்கணும், உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது. உலகம் பொல்லாங்கனுக்குள் விடப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கனுடைய கையிலே உலகம் காணப்படுகிறது. உலகத்தில் பார்த்தால் இன்னைக்கு பயங்கரம். கடந்த வாரத்தில் அமெரிக்க தேசமே குலுங்கி போயிற்று. சார்லஸ் கிர்க் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தேவ மனுஷன், அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது சுட்டு கொல்லப்பட்டார். கழுத்தில் வைத்து சுட்டு கொல்லப்பட்டார். ஏன் தெரியுமா? அமெரிக்க தேசத்தில் ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்கிறார்கள், பெண்கள் பெண்களை திருமணம் செய்கிறார்கள். 3வது பாலினம், நம்ம ஊர்ல சொல்றாங்களே திருநங்கை என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்களோடு கூட குடும்பம் நடத்துவது, இப்படிப்பட்ட பொல்லாப்புகள், மயக்க மருந்துகள், போதை ஊசிகள், பயங்கரமான தேசம் கரைப்பட்டு போயிருக்கிறது. ஆயினாத்தான் அந்த போதகர் சொன்னார், கமான் அமெரிக்கா என்று சொல்லி, கம் பேக் டு ஜீசஸ் என்று சொல்லி சொன்னார். ஆனால் அதை கேட்க மனமில்லாதபடி, அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி ஒரு கொடூரனவரை கொண்டு கொலை செய்து போட்டார். அவர் அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராயிருக்கிற டொனால்ட் ட்ரம்புக்கு மிகவும் நெருங்கினவராய் காணப்பட்டவர். அருமையானே, ஏன் இதை சொல்லுகிறேன்? பாவத்தை கண்டிக்கும் போது நிச்சயமாய் எல்லாராலும் என்ன செய்யப்படுவார்கள்? எதிர்க்கப்படுவர்களாய் காணப்படுவார்கள். இந்த காலையில் ஒன்று நான் சொல்லுகிறேன், பாவத்தை எதிர்த்து நின்றார். தேவன் ஏற்படுத்தின குடும்ப வாழ்க்கை ஆணும் பெண்ணும் மட்டும்தான், அதுவும் ஒரே தரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால குடும்ப வாழ்க்கை எந்த விதத்திலும் விவாக மஞ்சம் என்ன செய்யப்படக்கூடாது, அசூசிப்படாதிருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. விபசாரமும் வேசித்தனமும் மற்ற எந்த செய்தியும் தேசத்தில் காணப்படக்கூடாது என்று போதித்தவரை சுட்டு கொண்டார்கள். இந்த காலை வேளையில் நான் உங்களோடு சொல்கிற ஒரு காரியம், உலகத்தில் இவைகள் எல்லாம் காணப்படுகிறது. கண்களின் இச்சை, அடுத்தது மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கு கண்களின் இச்சை தேசத்தில் பயங்கரமாய் காணப்படுகிறது. சில பேர் செல்போனை பார்த்தார்கள் என்றால் அவர் பார்த்து கொண்டே இருப்பார்கள், கூப்பிட்டாலும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமை. ரோட்ல போயிட்டே இருக்காங்க, குழி விழுந்தாலும் தெரியாது, பள்ளம் தந்தாலும் தெரியாது, அப்படியே பார்த்து கொண்டு அதில் முழுகி போய் விட்டார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு நம்முடைய ஜீவிதம் உலகத்தை விட்டு மாறுபட்டு ஜீவிக்க வேண்டியதாக இருக்கு. அதே 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவன் என்ன செய்யான். அப்ப நீதி எது? அவன் தேவனால் பிறந்திருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்யான்? பாவம் செய்யான், செய்யவே மாட்டான். அப்போ பாவம் செய்தால் அது நீங்க ஃபில்லப் பண்ணிக்க வேண்டியதுதான். நானும் சொல்லுகிறேன், தேவனால் பிறக்கவில்லை, மறுபடியும் பிறக்க வேண்டும். கர்த்தரோடு கூட மறுபடியும் ஒப்புரவாக வேண்டியது அவசியம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவன் என்ன செய்யான்? தொடவே மாட்டாயா. நம்ம அப்படி ஜீவிக்க வேண்டுமே, பாவத்தால் கரைப்படாதபடிக்கு. உங்க எல்லாருக்கும் நன்றாய் வசனம் தெரியும். எபிரேயர் 11:12
முதல் வசனத்துல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் என்ன செய்து தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணுமே. பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு அவன் தன் கிரீடத்தை என்ன செய்ய கடவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளது என்ன செய், பற்றி கொண்டிரு. பாவத்தை கண்டாலே விலகி ஓட வேண்டியது அவசியம். அருமையானே, நேற்றைய தினத்தில் நான் ஒரு இடத்திற்கு போயிருந்தேன். நான் உட்கார்ந்து, எனக்கு அதிகமாய் நடக்க முடியாதபடினால உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் உட்கார்ந்து ஒருவர் சத்தமா போன் பேசி கொண்டே இருந்தார். ஏதோ மருந்துகிறதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். நான் ஒன்று அதை பற்றி கவலைப்படலை. அவருடைய பிஸ்னஸ் அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் அவர் என்ன நினைத்தாரோ தெரியல, இறங்கி கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வந்தார். சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஒன்றும் இல்லை, டிஸ்டர்ப் இல்லை. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பேசுகிறீங்க, நான் என் வேலையை கவனிக்க, நான் உட்காரணும்னு உட்கார்ந்துருக்கேன், அவ்வளோதான். அதற்கு பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொன்னார். நான் ஒரு மெடிக்கல் ரெப்புங்க. நான் இவ்விதமாய் உலகத்தில் இருக்கிற இந்த மருந்தெல்லாம் இல்லை, வேற ஒரு சயின்டிஸ்ட் கொடுக்குற மருந்தை கொடுத்து நான் அநேகரை சுகமாக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். சரி, என்னமோ செய்யுங்க. இப்போ சொல்லும்போது சொன்னார், நான் இதை செய்ய காரணம் கடவுளுக்கு நான் பயந்தபடி. நான் கடவுளுக்கு ரொம்ப பயப்படுறேங்க. ஏன்னா நான் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஒருவனை வஞ்சிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை. யோசித்து பாருங்க, ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கடவுளுக்கு நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறோம்? தேவன் நம்மை காண்கிறார் என்கிற பயம் நமக்குள்ளே உண்டா? யோசேப்பு சொல்லும் போது சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று மறுபடியும் சொல்லுகிற ஒரு மனுஷன். அவன் போத்திபாரன் வீட்டில் காணப்பட்ட போது அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை விதமாயிருக்கிறது, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று ஓடுகிறவனாய் காணப்பட்டான். தான் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய வஸ்திரம் கலைந்து போடப்பட்டாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? நம்மில எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? என் பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. இங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நன்றாய் கவனிப்போம். பொல்லாங்கன் அவனை தொடான், ஏனென்றால் அவன் தேவனால் என்ன செய்திருக்கிறான், பிறந்திருக்கிறான். இனி மூன்றாவது காரியத்துக்குள்ள போவோம். வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 3:14. யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது அருமையானே, நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது. நீதி என்னது? ஞானஸ்நானம் தேவனுடைய நீதியா இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கிற வழியில, யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக. ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை, அது தேவனுடைய நீதி. அதை தள்ளிவிடல் ஆகாது. தள்ளிவிட்டால் என்ன நடக்கும்? இங்க வசனம் சொல்கிறது, தங்களுக்கு கேடு உண்டாக. தேவனுடைய ஆலோசனைய நல்ல கவனிப்போம். ஞானஸ்நானத்தை தள்ளி விடுகிறது நல்லது அல்லவே அல்ல. நான் சொல்லல, வசனம் சொல்லுது.
அதனால கேடு வரும் என்று சொல்லி. என்ன கேடு வருமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, ஞானஸ்நானம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நான் அங்க எடுத்த இங்க எடுத்த அல்ல, ஒரே ஒரு ஞானஸ்நானம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்துக்குள்ள நம்மை பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். தேவ நீதியை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்தார். இயேசு பாவம் இல்லாதவர், அவரிடத்துல பாவமே இல்லை. அவர் பாவத்தை செய்யவும் இல்லை, அவர் பாவத்தை அறியவும் இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு நாசரேத்திலிருந்து யோர்தான் நதி வரைக்கும் என்ன செய்தார்? நடந்து வருகிறவராய் காணப்பட்டார். இங்க வசனம் அதான் சொல்லுகிறது, அவர் நடந்து வந்தார், அவனிடத்துல வந்தார் என்று. 13வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற. 13வது வசனம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அவனிடத்திற்கு வந்தார். பாத்தீங்களா, எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்து அவனாலே என்ன செய்தார்? ஒரு மந்திரி, கந்தேகா மந்திரி என்று சொல்லி ஒரு மனுஷன், அந்த மந்திரி நீண்ட பிரயாண தூரம் எத்தியோப்பியாவிலிருந்து கடந்து வந்து எருசலேமிலே கர்த்தரை ஆராதித்து விட்டு திரும்பி போகும்போது அவனுடைய இருதயம் ஏதோ யோசித்து கொண்டே போயிற்று. வேதத்தை வாசித்து கொண்டே போகிறான். கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கண்டார். அவனிடத்துல பிலிப்பை அனுப்பினார். அவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்டான். ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு எனக்கு என்ன தடை என்று கேட்டான். தண்ணீர் இருக்கிறது, தடை என்ன? நீர் விசுவாசித்தால் தடை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்க விருப்பமாயிருக்கிறீர்கள்? இன்னும் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் யாராயிலும் உண்டானால் நீங்க விசுவாசித்தா இன்றைக்கே ஞானஸ்நானம் கொடுக்கலாம். யாராயிருக்கீங்களா? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது பிரதானமான ஒரு கடமை. ஏதோ அது சடங்காச்சாரம் அல்ல, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. அது எவ்வளவு சீக்கிரம் செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இனி 4வது காரியத்துக்குள்ள போக சற்று நான் வேகமாய் போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்னப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்னப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. அப்ப தேவ நீதி என்னது? நம்ம மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமே, அவங்க எல்லாம் அந்த ஞானஸ்நானம் பெற்றவங்க ஐயா. ஆனா நாங்க மட்டும் எப்படி? வேதம் சொல்லுகிறபடி ஞானஸ்நானம் பெற்றோம். அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் ஒன்று, ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது அல்லவே அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? அதிகமாய் காணப்படணும். நம்ம நீதி அதிகமாய் இருக்கிறதா? நீதியின் கிரியை அப்படின்னா என்ன? எனக்கு இன்னும் விளங்கல. பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் என்பவருடைய நீதின்னு சொல்றீங்களே, அது எனக்கு விளங்கலன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன ஒருத்தருக்கா? உண்மையை சொல்லுங்க. விளங்கலன்னு நான் சொல்லித்தரேன், அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு தான் நான் ஊழியக்காரனா இருக்கேன். எத்தனை பேருக்கு விளங்கல? எனக்கு தெரியலையா, கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றவங்க. கற்றுக்கொள்ள இருதயம் நமக்கு இருந்தா போதும். நானும் கற்றுக்கொண்டவன் தான், ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அநேக மணி நேரங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் தான் என்னுடைய வேலையே இருக்கிறது. வாசித்து வாசித்து கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை உடனே எங்கிட்ட
2-3 நோட்டு இருக்கு, எல்லாத்தையும் எழுதுவேன். என் மனசுல பதிகிறதற்காக எழுதுவேன், மறுபடியும் வாசிப்பேன். நான் ஒரே நாளில் இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி வந்தேன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். எத்தனையோ வாரங்களாய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ராத்திரியை உட்கார்ந்து, பகலிலே உட்கார்ந்து. என் வீட்டாருக்கு தெரியும், ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு நான் முன்னாடி வீட்டு ரூம்ல போய் லைட்டை போட்டு உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பேன். அம்மா என்னையா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? இல்லைம்மா இப்போதான் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி சரி சீக்கிரம் எழுதிட்டு போங்க அப்படிம்பாங்க. நல்ல கவனிப்போம். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். அந்த நீதி என்ன வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசி. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து ஒருவரை அற்பமா என்ன செய்யாதிருங்கள், எண்ணாதிருங்கள். அதுதான் முதல் காரியம். அடுத்த வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி எங்க போனாங்க? கல்ற தோட்டத்துக்கு போகல, வனாந்திரத்துக்கு போகல. எங்க போனாங்க? ஜெப ஆலயத்திற்கு போனாங்க, தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் எப்படிப்பட்டவன்? ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன். இப்ப இந்த பரிசேயனுடைய நீதி எப்படிப்பட்டது? அடுத்த வசனம். நின்று தேவனே நாம் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், இங்க பக்கத்துல நிக்கிறானே இந்த ஆயக்காரன், இவனை போலவும் இராதபடியினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஸ்தோத்திரம் கூரைக்கு மேல ஏறுமா? நம்மை ஒருவரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது, மனுஷரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறது நல்லதல்ல. ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர், அவர் உன்னதத்திலே இருக்கிறார். அவரை போல நான் மாறி இருக்கிறேனா? அவருடைய திவ்ய ஸ்வாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. அவருடைய திவ்ய ஸ்வாபம் நமக்கு உண்டாயிருக்கிறதா? பிலிப்பியர்ல அருமையான கர்த்தருடைய தாசன் பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் என்ன செய்ய கடவது? இருக்க கடவது. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி மகிமையின் சாயல் எல்லாம் களைந்து போட்டவராய். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலாய் மாறினார். அதாவது விட்டாச்சா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார்? இந்த ஸ்வாபம் நமக்கு இருக்கா? நம்ம எவ்வளவு மேட்டிமையாய் நம்ம நினைக்கிறோம். நான் அவங்கள பார்க்கல மேன்மையா, நான் அவங்கள பார்க்கல குறைஞ்சவன் இல்லை இல்லையா? நம்ம யாரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. கர்த்தருடைய வேதத்தில் அருமையான ஒரு வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், அம்மா அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லுவார்கள், மற்றவர்களோடு தங்களை அளந்து கொண்டு. அந்த வசனத்தை எடுப்போம். முதலாவது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் தங்களை தாங்களே என்ன செய்து மெச்சிக்கொண்டு சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள். நாங்க எவ்வளவு பெரிய தெரியுமா? நாங்க எவ்வளவு பெரிய வரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். வரம் வேண்டவே வேண்டாம். வரம் நம்மை பரலோகத்தில் கொண்டு போகாது.
நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனங்களானாலும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். ஆனால் கனிகள் உடையவர்களா இருக்க வேண்டும். உங்களிலே கனி உடையவர்களா இருங்கள் என்றுதான் இயேசு சொன்னார். கனியின் சுபாவம் நமக்குள்ள இருந்தால் தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். அருமையானே, வரங்கள் இந்த உலகத்தில் கர்த்தர் சபையினுடைய பக்தி விருத்திக்காய் கொடுத்திருக்கிறார். அது கிடைச்சதேன்னு சொல்லி நம்ம பெரிய ஆளா நம்மளை காட்டிக்கவே கூடாது. அருமையானே, அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க பாருங்க. நாங்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன், அதனால் நான் மேன்மை உள்ளவன் என்று எழுத சொல்லல. அதே போல நான் 3ஆம் வரைக்கும் ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ன செய்வேன்? அறிவேன். தாம் போனதா சொல்லவே இல்லை, மறைத்து சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 3ஆம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டான்? அப்ப தன்னை மறைத்துக் கொள்கிறது எவ்வளவு பெரிய காரியம். இப்ப பரிசேயருடைய சுபாவம் என்ன? மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிற சுபாவம். அந்த வசனத்தை மறுபடியும் போடுப்பா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா என்ன சிலரை குறித்து ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன். 11வது வசனம். பரிசேயன் நின்று தேவனே பரிகாரர் அநியாயக்காரர் விபசாரக்காரர் மற்ற மனுஷரை போல இராதினால். பாத்தீங்களா? மற்றவர்களோடு ஒப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். அடுத்த வசனம், அவன் செய்யறத சொல்றான் பாருங்க. வாரத்துல 2 நாள் என்ன செய்யறானா? உபவாசிக்கிறானா. அடுத்தது, என் சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன செய்கிறேன்? தசமபாகம் செலுத்தி வருகிறேன். இப்படி தன்னையே தம்பட்டு அடித்து கொண்டான். கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர் இருதயத்தின் அந்தரங்கங்களை என்ன செய்கிறவர்? நம்முடைய இருதயத்துல, நம்முடைய நாவிலே சொல் பிரவாதற்கு முன்னே அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரே? அறிந்திருக்கிறார். இவன் சொல்லிதான் அவனுக்கு தெரியணுமா? அப்ப நல்லா கவனிங்க. இவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்? அதிகமாய் காணப்படணும். நம்ம நீதி அதிகமா இருக்கா? அவன் 2 தடவை உபவாசம் பண்றேன்னு சொல்றான். நம்ம என்ன செய்யணும்? 2 நாளாவது உபவாசம் இருக்கணுமா இல்லையா? அவன் ஒருவேளை 24 மணி நேரத்துல அங்கே தசமபாகம் கர்த்தருக்கு கொடுக்கிறான்னா நம்ம அதை விட என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டுமே. நம்ம எப்படி, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், அப்படி ஜெபம் பண்றேன், அதை சொல்லுகிறதுக்கு அல்ல. நல்லது, நீங்க ஜெபம் பண்றது மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றுகிறது நல்லது. ஆனால் உங்களுடைய ரகசிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை மற்றவர்கள் அறியக்கூடாது. நீங்கள் உபவாசிப்பது மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பரிசேயர் என்ன செய்தார்கள்? முகவாடலாய் காணப்படுவார்களாம். நான் அதை சொல்லிக் கொண்டு போன நேரம் கடந்து போயிடும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23, 25, 28 3 வசனத்தை வாசிப்போம். 23 மாயக்காரராகி வேறுபார்களே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் எதிலெல்லாம் தசமபாகம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? நம்ம கொடுத்துருக்குமா? சொல்லுங்க. இல்ல தலை குனிஞ்சிட்டு இருக்கீங்க, கேக்குதா? நம்ம இதுல இந்த மாதிரி ஒண்ணும் செய்யறது இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி எதை விட்டுறாங்க? நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்துள்ள நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். தசமபாகம் கொடுக்கிறது மட்டும் அல்ல காரியம். விசுவாசம், நீதி, இரக்கம் இதையும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். 25, 23, 25. சுத்தமாக்குறீர்கள். உட்புறத்திலோ வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்குவது அல்ல,
உட்புறத்தையும் என்ன செய்யணும்? அதுல என்ன நிறைந்திருக்கிறதா? சகல கொள்ளையினாலும் அநீதியினாலும் என்ன செய்திருக்கிறது? நம்முடைய உள்புற இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயத்தின் அந்தரங்கங்களை பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் என்ன செய்வார்? பதிலளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்தின் ஆழம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அடுத்து 28வது வசனம். 28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் என்ன செய்திருக்கிறாங்க பாருங்க. அந்த சபையிலிருந்து எத்தனை பேர் தான் நம்ம இழுக்கலாம்? ஊழியக்காரங்கிட்டே இருக்கு. முழங்கால் போட்டு ஜோமன் இருக்கு. எவன் மீனை பிடிச்சி வச்சிருக்கானோ அவனை பிடிச்சிட்டு போறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப தந்திரமான வேலைகள். எனக்கே வெட்கக்கேடா இருக்கு. நல்ல கவனிப்போம். நம்முடைய ஜீவிதம் அப்படி அல்ல. நீ அடுத்த காரியத்துக்குள்ள நான் போக விரும்புகிறேன். 5வது காரியத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோடு நான் முடிக்க போறேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய யாருக்கு கொடுத்தார்? 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நல்ல கவனி. எல்லாரும் பைபிளை எடுத்து திறந்து வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். யார் கல்யாணம் வந்தது? ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணம். ஐயா, இயேசுவுக்கு மற்றொரு பெயர் ஆட்டுக்குட்டியானவர் என்று யோவான் அப்போஸ்தலன் யோவான் ஸ்நானகன் சொன்னார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கல்யாணம் என்னெல்லாம் செய்யறோம்? நிறைய பேர் கல்யாணம் பண்ணவங்க இங்கே இருக்கீங்க, கல்யாணம் பண்ணாதவங்களும் இருக்கீங்க. கல்யாணத்துக்கு போத்தீஸ் போலாமா? வேற இங்கே சென்னை சில்க் போலாமா? கணபதிக்கு போலாமா? ஸ்ரீதேவிக்கு போலாமா? அல்ல, இல்லை இல்லைங்க, காஞ்சிபுரமே போய் எடுத்துட்டு வந்துடலாம். அங்கதாங்க நல்லா ஒரிஜினல் பட்டு கிடைக்கும். நல்ல கவனி. நான் சொல்றது சும்மா இல்லை, வேடிக்கையாய் நான் சொல்லலை. இன்னைக்கு அநேகருடைய வாஞ்ச விருப்பம் இதெல்லாம் என்னது? நல்லது. நீங்க வாங்குறத பற்றி நான் குற்றம் சொல்லவே இல்லை. நீங்க நன்றாய் வாங்கி நன்றாய் உடுத்துங்க, நல்லது. ஆனால் ஒன்று நல்ல கவனிங்க, இந்த வஸ்திரத்தை அல்ல, இதுல மேன்மையான ஒரு வஸ்திரத்தை நீங்கள் எப்போதும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திற்கு அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி யாரு? யாருங்க அவருடைய மனைவி? சபையாகிய மணவாட்டி தான் அவருடைய மனைவி என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்ப அவருடைய மனைவிக்கு வஸ்திரம் தேவை. அந்த வஸ்திரம் தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன வஸ்திரமா? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு உடுத்திக் கொள்ளும்படி கொடுக்கப்பட்டது. அது என்னவா இருக்கிறதா? பரிசுத்தவான்களுடைய நீதியின் வஸ்திரம். விட்டுற வேண்டாயா? நான் ஒரு 3 வஸ்திரத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். தேவனுக்குள் என் ஆத்துமா என்ன செய்கிறது? களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக, ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு. முதல்ல வஸ்திரம் என்னது? ரட்சிப்புடைய வஸ்திரம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில், இப்போ எடுத்து வாசிக்க வேண்டாம், 18ஆம் அதிகாரத்தில், நான் உன் அருகே கடந்து போன போது நீ இரத்தத்தில் கிடந்தாய், மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் காணப்பட்டாய்.
அப்பதான் என்ன செய்தாரா? என் வஸ்திரத்தை உனக்கு என்ன செய்து போர்த்து விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரமா எசேக்கியேல்ல தான் 16 அல்லது 18, எனக்கு ஞாபகம் வரல. 8வது வசனம் பாருங்க. எந்த அதிகாரமா? 16:8. எசேக்கியேல்ல பாருங்க, எரேமியால தேடாதீங்க. எசேக்கியேல் 16:8 வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்து, இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது, என் வஸ்திரத்தை உன்மேல் என் வஸ்திரத்தை உன்மேல் என்ன செய்து விரித்து, ஹல்லேலூயா, போதும், மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் காணப்பட்டார். ஒருவனும் உன்னை குறித்து என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட வேளையில ஒருவர் வந்து வஸ்திரத்தை உன்மேல் விரித்திருக்கிறார். நல்ல கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நான் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் கல்லர் கையில் அகப்பட்ட ஒரு மனுஷனை குறித்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தான்? குற்றுயிராய் விட்டு அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து விட்டு போய்விட்டார்கள். அவடியாய் லேவியனும் ஆசாரியனும் வந்தான். ஒருவன் ஆயில் அவனை கண்டுகொள்ளவில்லை. எல்லாரும் பாராமுகமாய் போய்விட்டார். கடைசியா ஒரு சமாரியன் வந்தான். அவனுடைய பக்கத்தில் இருந்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை சத்திரத்தில் கொண்டு போய் என்ன செய்தான்? சேர்க்கிறவனாய் காணப்பட்டான். ரட்சிப்பின் வஸ்திரம். என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது கிறிஸ்து நமக்கு தருகிற வஸ்திரம் தான் என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். ரெண்டாவது, அடுத்தது அதே வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் அல்ல, நான் என்ன வசனத்தை சொன்னேன்? ஏசாயா 60:61-10. அது பிந்தின பகுதி முழுசு முதலிருந்து வாசிக்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு. நீதியின் சால்வை, அது என்னையா நீதியின் சால்வை? வசனம் சொல்லுகிறது நீதியின் சால்வை என்று சொன்னால் ஏசாயா 59:17 வசனத்தை வாசிப்போம். அவர் நீதியை மார்க்கவசமாக. அப்ப மார்க்கவசம்னா என்னது? இந்த பிரஸ்ட் பிளேட் என்று சொல்வார்கள். ஒரு போர் வீரனுடைய வஸ்திரத்துல அந்த பிரஸ்ட் பிளேட் காணப்படும். எதற்கு? நெஞ்சிலே யாராயிலும் ஈட்டினாலே குத்தினாலும் என்ன செய்யாதபடிக்கு, அவன் மரிக்காதபடிக்கு அது பாதுகாக்கிறது. அதே போல நீதியின் வஸ்திரம் நமக்கு மார்க்கவசமாக இருக்கிறது. வைராக்கியம் என்னும் வஸ்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் கீழே வாசிங்க. அணிந்து தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக என்ன செய்தார்? போர்த்து கொண்டார். இப்ப நமக்கு என்ன வேணும்? வைராக்கியம் வேணும். எந்த வைராக்கியம்? எத்த வீட்டுக்காரி ஒரு பீரோ வாங்கிட்டா, நமக்கு தான் பீரோ வாங்குறதுக்கே வழி இல்லை. எப்படியும் கடனாவது உடனாவது வாங்கி ஒரு பீரோ அவ பார்க்க நான் வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கணும். நான் சொல்றது சாதாரண காரியம். எத்தனை பேர் அப்படியெல்லாம் நினைக்கிறேன். அவன் பாரு ஸ்கூட்டர் வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் நடந்தே போறேன். கர்த்தர் உங்களுக்கும் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். அதுக்கு பிரயாசப்படணும். என்ன பிரயாசம்? ஜெபம் பண்ணணும். இப்போ காரை வாங்கி கொடுத்துட்டா டீசல் போடுறதுக்கும் பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்கா? அதை யோசிக்கணும். கர்த்தர் அதெல்லாம் கொடுத்து ஒரு காரு என்ன செய்வார்? கொடுப்பார். கர்த்தர் முதலாவது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் பிளேன் வாங்க போறேன். எங்க கொண்டு போய் இறக்கிறதுக்கு? எல்லா குளத்துலையும் தண்ணி நிற்கிது. எந்த குளத்துல போய் தண்ணி ஏரோப்ளேன் நிறுத்துது? அங்கே ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இறக்குனா அவ்வளோதான், பிடிச்சி கைது பண்ணி வச்சிருவான். ஏன்? அதில் இறங்குறதுக்கு பர்மிஷன் வேணும், அதில் நிறுத்துறதுக்கு பணம் கட்டணும், எல்லாம் செய்யுது. பெரிய ஆசை இருக்குதுன்னு சொல்லி எதையோ சொல்லுகிறது அல்ல. கர்த்தர் நமக்கு எதை செய்கிறாரோ அதில் திருப்தியாய் காணப்படும். ஆட்டுக்குட்டியாளுடைய கல்யாணம் வந்தது. அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவளுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் நீதியின் சுத்தமும் பிரகாசவுமான மெல்லிய வஸ்திரம்.
அவளுக்கு கொடுக்கப்பட்டது. யூதாவின் நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். வாசிப்போமா? யூதாவின் நிருபம் 23வது வசனம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் ஒரு நாள் உங்களுடைய வஸ்திரம் எதனால கரைபடக்கூடாது? மாம்சத்தால். நம்முடைய வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். நிர்வாணம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்முடைய வஸ்திரத்தை காத்து கொள்வோமா? எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீதி செய்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய நீதியை குறித்து கர்த்தருடைய வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, நீதி உள்ள மனுஷரா எங்களை மாற்றும். வேதத்தில் அநேக நீதி உள்ளவர்கள் இருந்தார்கள். அதை சொல்லி கொண்டு போனால் நேரம் இல்லை என்று தான் நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள் அதை உங்களோடு நான் சொல்லுகிறேன். நீதி நமக்கு தேவை. நீதியின் கிரியை சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அமெரிக்குள்ள ஒரு வாழ்க்கையை தரும் என்று எழுதப்பட்டது. நீதியை செய்வோமா? ஒரு கிறிஸ்தவன் நீதி உடையவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். நீதியாய் நடக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து முடிப்போம். ஏசாயா 57:1-2 வசனங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனால் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் என்ன செய்கிறார்கள்? இளைப்பார்கள். நேர்மையாய். நீதி என்பது ரைச்சியஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அதில் சரியான தமிழ் அர்த்தம் நேர்மை, உத்தமம். இதெல்லாம் அதற்குள் அடங்கி இருக்கிறது. நேர்மையாய் நடக்கிறவர்கள் தான் சமாதான ராஜ்யமாய பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நீதியாய் நடக்கிறவர்கள். அப்படியானால் நேர்மையாய் நடந்து தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசினே உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னையும் எங்களையும் இந்த காலை வேளையில இன்னும் நீதி உள்ளவர்களாய் மாற்றும். எங்களிடத்தில் ஏதாயிரம் அநியாயங்கள் அநீதிகள் இருக்குமானால் அதை களைந்து போடும். நாங்கள் நீதி உள்ளவர்களாய் உமக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க ஒவ்வொரு கணக்கர்கள் செய்யும். இந்த விதைக்கப்பட்ட வசனங்கள் ஒன்றும் 60-100 பலன் தரத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.